ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். டார்கெட் விதித்த ஸ்டாலின், ஆபரேஷன் தீவிரம். சென்னையின் முக்கியமான பகுதி தடம் தெரியாமல் மாறுது. 3.2 கிலோமீட்டர் நீளமுள்ள தேனாம்பேட்டை சைதாப்பேட்டை உயர்மட்ட சாலையின் கட்டுமான பணிகளை 2026ஆம் ஆண்டின் மத்தியில் முடிக்க தமிழக அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே 3.2 கிலோமீட்டர் நீளமுள்ள தேனாம்பேட்டை சைதாப்பேட்டை 4 வழி மேம்பால திட்டத்தின் முதல் இரும்பு பால பகுதியை வெற்றிகரமாக நிறுவியுள்ளது. பாலத்தின் ஒரு பகுதி வெற்றிகரமாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. தேனாம்பேட்டை சைதாப்பேட்டை இடையே கட்டப்படும் உயர்மட்ட சாலை தமிழ்நாட்டின் மிகவும் செலவுமிக்க மேம்பால திட்டமாக உருவாகி வருகிறது. தற்போது 50% பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அண்ணா சாலையில் உருவாகும் இந்த உயர்மட்ட சாலை சென்னையின் போக்குவரத்து நெரிசலை கணிசமாக குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 3.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு 4 வழி சாலையாக அமையும் இந்த மேம்பாலம் கீழே உள்ள மெட்ரோ சுரங்கப்பாதைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பொறியியல் அதிசயமாக கருதப்படுகிறது. மெட்ரோ சுரங்கப்பாதையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் சிறப்பு திட்டமிடலுடன் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த என்ஜினியரிங் அதிசயம் நிறைவுற்றதும் தேனாம்பேட்டைக்கும் சைதாப்பேட்டைக்கும் இடையே பயண நேரம் 10 நிமிடங்களுக்கும் குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அண்ணா சாலையில் வாகன நெரிசல் காரணமாக நீண்ட நேரம் ஆகும் இந்த பயணம் மேம்பாலம் திறக்கப்பட்ட பின் மிக விரைவாக நிறைவடையும். அண்ணா சாலையில் உயர்மட்ட சாலை அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. எதிர்பார்த்ததை விட வேகமான முன்னேற்றத்தை காண முடிகிறது. கான்கிரீட் தூண்களுக்கு பதிலாக இரும்பு தூண்கள் பயன்படுத்தப்படுவதால் தூண்கள் எழுப்பும் பணி விரைவாக முடிவடைந்துள்ளன. இந்த திட்டத்தை மேலும் விரைந்து முடிக்க உதவும். தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரையிலான இந்த உயர்மட்ட சாலையின் சிறப்பம்சங்கள் பல உள்ளன. சுமார் 3.2 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த 4 வழி மேம்பாலம் நாட்டின் முதல் மெட்ரோ சுரங்கப்பாதைக்கு மேலே கட்டப்படும் உயர்மட்ட சாலை என்ற பெருமையை பெறுகிறது. இதன் மொத்த கட்டுமான செலவு ரூபாய் 621 கோடியாக உள்ளது. 1 கிலோமீட்டருக்கு சராசரி செலவு ரூபாய் 195 கோடி. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHAI இதே காலகட்டத்தில் 1 கிலோமீட்டருக்கு ரூபாய் 120 முதல் 130 கோடி செலவில் 6 வழி உயர்மட்ட சாலை திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மாநில நெடுஞ்சாலை துறையின் இந்த தேனாம்பேட்டை உயர்மட்ட சாலை திட்டம் NHAI திட்டங்களை விட சுமார் 50% அதிக செலவை கொண்டிருப்பதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மெட்ரோ சுரங்கப்பாதைக்கு மேலே மற்றும் நகரத்தின் மைய பகுதியில் கட்டப்படுவதால் இந்த கூடுதல் செலவு ஏற்படுகிறது. இந்த மேம்பாலத்திற்கான அடித்தளம் சாலை மட்டத்திலிருந்து 7 மீட்டர் ஆழத்தில் அமைக்கப்படும். மேலும் இது சராசரியாக 20 முதல் 28 மீட்டர் ஆழம் கொண்ட மெட்ரோ சுரங்கப்பாதைக்கு மேலே அமையும். இந்தியாவில் முதல் முறையாக நிலத்தடி மெட்ரோ சுரங்கப்பாதை கொண்ட சாலையில் இந்த உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்படுகிறது. இந்த மேம்பாலம் வழியில் உள்ள முக்கிய சந்திப்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ள பேருந்து வழித்தட சாலைகளில் நெரிசலை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் தலைமை பொது மேலாளர் சுரங்கப்பாதையில் கட்டுமான கழிவுகள் வெளியேறாமல் இருப்பதை கண்காணிப்பது உட்பட பல விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் வகுத்துள்ளார். CMRL மெட்ரோ நிலத்தடி கட்டமைப்புகள் மற்றும் பணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ரூபாய் 500 கோடி காப்பீடு கோரி ஒப்பந்தம் செய்துள்ளது. ரூபாய் 621 கோடி மதிப்பில் 3.5 கிலோமீட்டர் தொலைவு புதிய உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க தமிழ்நாடு அரசு நிர்வாக அனுமதி வழங்கி அரசாணை வெளியிட்டுள்ளது. அண்ணா சாலையில் பயணம் செய்பவர்கள் இனி நந்தனம் சிக்னல் உட்பட 5 சிக்னல்களில் நிற்க வேண்டியதில்லை. மேம்பாலத்தில் பயணித்தால் அதிகபட்சம் 5 நிமிடங்களுக்குள் கடந்துவிடலாம். அதே நேரத்தில் கீழே உள்ள சாலையில் பயணித்தால் குறைந்தது 15 நிமிடங்கள் ஆகும். உச்ச நேரங்களில் இது இன்னும் அதிகமாகும். டி நகர் செல்பவர்கள் கீழ் சாலையை பயன்படுத்தும் போது பாலத்தின் மேலே போக்குவரத்து நெரிசல் குறையும். பெங்களூரின் எலக்ட்ரானிக் சிட்டி பாலம், கொல்கத்தாவின் மா பாலம் போன்ற நீண்ட பாலங்கள் இல்லை என்ற சென்னையின் குறை இந்த திட்டம் மூலம் நிவர்த்தியாகும். மாநில அரசு நிர்வாக ஒப்புதல் அளித்த 2 மாதங்களுக்கு பிறகு மாநில நெடுஞ்சாலைகளின் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பிரிவு சமீபத்தில் ஏலம் கோரியது. இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட மொத்த பட்ஜெட் ரூபாய் 5025 கோடி. இது சராசரியாக 1 கிலோமீட்டருக்கு 164 கோடி செலவாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. Subscribe to One India and never miss an update.
ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.